ஐயோ, என்னால கர்த்தரோட அதிகமா நேரத்தை செலவு பண்ண முடியலையே, என்னால கர்த்தரோட நேரம் எடுத்து ஜெபம் பண்ண முடியலையே, என்னால கர்த்தரோட நேரம் எடுத்து வேலை படிச்சு தியானிக்க முடியலையே, மத்தவங்க ஓடுற மாதிரி என்னால ஓடி ஊழியம் பண்ண முடியலையே, மற்ற இடத்துல கொண்டு போய் ஆத்து மக்களை சபையில சேர்க்கிற மாதிரி என்னால ஏன் சபையில ஆத்து மக்களை சேர்க்க முடியலையே. அழு ஒக்கித்த அழு. நேர காலமெல்லாம் இப்படியே வீணா போகுது. அழு. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உலகத்தில் சேருவார். சேர முடியலன்னு அழு. அதை நம்ம ரொம்ப சர்வ சாதாரண பேசிட்டு போயிடுவோம். முன்னாடி மாதிரி என்னவோ தெரியலங்க, இப்ப என்னால ஜெபமே பண்ண முடியலங்க, சிம்பிளா சொல்லிட்டு போயிடுறோம். அதுக்கு அழுவணும் பைபிள் சொல்லுது. முன்னாடி மாதிரி என்னால பைபிளை படிக்கவே முடியல, தூக்கமா வருது, அது அர்த்தமே புரிய மாட்டேங்குது, விளக்கமே புரிய மாட்டேங்குது, பைபிளை கையில் எடுத்தாலே என்னவோ மாதிரி பண்ணுது. சிம்பிளா சொல்லாத, அழு. ஒரு வேலை ஒரே ஒரு வசனத்தை படிச்சா கூட அந்த வசனம் உள்ள பேசணும், இந்த வசனம் பேசணும், உள்ள உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும். 10வது கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை. இந்த 8யும் 10யும் படிக்கிறதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு வசனத்தை படிச்சு படிங்க. நீங்க துக்கித்து அழணும். கர்த்தரோட ஐக்கியமா இருக்க முடியலையே, சபையோட ஐக்கியமா இருக்க முடியலையே, ஊழியக்காரரோட ஐக்கியமா இருக்க முடியலையே, ஊழியத்தில் ஐக்கியமா இருக்க முடியலையே. உங்களோட பழைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் இப்ப இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையும் ரெண்டுத்தையும் ஒப்புமைப்படுத்தி அழணும்.